இப்படி நோஞ்சா மாதிரி இருந்தேன்னா என்னோட வெயிட்டை வந்து இந்த மாதிரி கெயின் பண்ணதுக்கு நான் பண்ண ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். ஸோ நீங்களுமே என்ன மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு என்னை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள 90% ஆஃப் பீப்புள் வந்தோன்னா எக்ஸசைஸ் வந்து பண்றதே கிடையாது. எக்ஸசைஸை பண்ணாமையே வெயிட் கெயின் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி நீங்க யாருன்னா ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து ஆகாது. ஆனா கெயின் ஆகும். உங்களோட வயிறு மட்டும் ரொம்பவே பெருசாகும். சிம்பிளா வச்சுக்கோங்க, வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நிறைய சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபேட் வந்து நம்மளோட உடம்புல இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த ஃபேட்டை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மசிலை வந்து நிறைய நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். இந்த மசில் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து என்ன ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகவே ஆகாது. ஸோ வெயிட் கெயின் பண்றது, என்ன சாப்பிட்றது, எதுல நிறைய கேலரிஸ் வந்து இருக்கு, டயட் பிளான் கொடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா கேட்கறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் பர்சனலா வந்து வெயிட் கெயின் பண்ணதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண அப்படின்றத சொல்றேன்.